வணக்கம் நண்பர்களே. விண்ணை பிளக்க ரங்கா ரங்கா என கோஷம் முழங்க இந்த சொர்க்கவாசல் திறப்பு வெகு சிறப்பாக தமிழகம் முழுவதும் நடந்திருக்குங்க. தமிழகம் முழுவதும் வைணவ கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி விழா ரொம்ப சிறப்பான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. திருமாலுக்கு உகந்த இந்த திருநாளாக கருதப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பக்தி முழங்க கோவில்களில் அனுசரிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்லையும் திருப்பதியிலையும் ஏராளமான பக்தர்களுடைய மத்தியில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக நடந்திருக்கு. இந்த சொர்க்கவாசல் திறக்கும் போது இன்னும் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் ரங்கா ரங்கா அல்லது எழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை, மன அழுத்தம், கஷ்டம் இந்த மாதிரியே நடக்குதா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வேணும். நீங்கள் நெகட்டிவில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் தவறி தான் தட்டி தான் போகும், உங்களுக்கு கைக்கூடி வராது. அப்படி நம்ம பாசிட்டிவான எனர்ஜி பெறதுக்கு என்ன செய்யணும்? கருங்காலி மாலையை இன்றைக்கி நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இந்த கருங்காலி மாலை உங்களுக்கும் வாங்கி அணியணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தையும் போக்க முடியும். கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலி மோதிரம், அந்த மாலையிலேயே வெவ்வேறு வகையான கருங்காலி மாலைகள் ஒரிஜினலானது, முக்கியமாக வெள்ளியால் கோர்க்கப்பட்டது, செம்பால் கோர்க்கப்பட்டது, துளசி மாலை அப்படின்னு அனைத்து மாலைகளும் கிடைக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இந்த டிசம்பர் 30 காலை 5:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருங்க. நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை கிளி மாலை ரத்தின அங்கி அலங்காரத்தில் பரமபத வாசலை கடந்து எழுந்தருளினாங்க அப்படின்னு சொல்லலாங்க. வெகு சிறப்பாக ரங்கா ரங்கா கோஷத்தோடு லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க. வைகுண்ட ஏகாதசியின் முக்கியமான நிகழ்வான இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி பெருமாள் கோவில்களில் இன்னைக்கு அழகாக நடந்திருக்கு. வழக்கமாக மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி நாள் அன்னைக்கு வைணவ திருத்தலங்களில் முக்கிய நிகழ்வான இந்த சொர்க்கவாசல் திறப்பு நடக்கும். பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா திருநெடு தாண்டகம் நிகழ்ச்சியோடு கடந்த டிசம்பர் 19 தொடங்கியது. தொடர்ந்து நடந்த பகல் 10 நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் எம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வந்தார். விழாவினுடைய முக்கியமான நிகழ்ச்சியான டிசம்பர் 30 சொர்க்கவாசல் திறப்பு, அதாவது பரமபத வாசல் திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு விரஜாநதி மண்டபத்தில் பெருமாள் வேத விண்ணப்பம் கேட்டருளினார். தொடர்ந்து காலை 5:45 மணி அளவில் பரமபத வாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு. பரமபத வாசலை கடந்த நம்பெருமாளை லட்சக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என்று கோஷம் எழுப்பி வழிபாடு செய்திருக்காங்க. மேலும் இந்த ராப்பத்து என்று சொல்லப்படக்கூடிய திருவாய்மொழி திருநாள் இன்று தொடங்கும். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் வெகு சிறப்பாக சொர்க்கவாசல் திறப்பு நடந்திருக்கு. முக்கியமாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில், திருப்பதி வெங்கடாஜலபதி உள்ளிட்ட கோவில்களில் இந்த வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ள நடந்திருக்கு. சொர்க்கவாசல் திறப்பின் போது கோவிந்தா கோவிந்தா என்றும் ரங்கா ரங்கா என்றும் கோஷம் எழுப்பிய பக்தர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த சொர்க்கவாசல் திறப்பு நடந்திருக்குங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோவில்லையுமே இந்த வைகுண்ட ஏகாதசி விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. இந்த நாளில் மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஆலயங்களில் நடக்கக்கூடிய சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபத வாசல் திறப்பு. இந்த நாளில் வைகுண்டத்தினுடைய கதவுகள் திறந்திருப்பதுக்காகவும் அதன் வழியே சென்றால் மறுபிறவி இருக்காது அப்படிங்கிறதும் பெரும் நம்பிக்கையாக இருக்குது. அந்த வகையில் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தான் 108 வைணவ தலங்களில் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான இந்த சொர்க்கவாசல் திறப்பு உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் இந்த சொர்க்கவாசல் திறப்பை காண்பதற்காக இந்த நாள்
நாளில் அந்த பெருமாளை வழிபாடு செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அந்த வகையில் தான் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 19ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வந்தது. இதையொட்டி தினமும் நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வந்தார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியின் பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 4:45 மணிக்கு திறக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்பெருமாள் பக்தர்கள் புடைசூழ பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி இருக்காரு. பக்தர்கள் ரங்கா ரங்கா என கோஷம் முழங்கியபடியே ரங்கநாதரை பின்தொடர்ந்து சொர்க்கவாசல் வழியாக வந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்தின் எதிரில் இருக்கக்கூடிய திருக்கொட்டகைக்கு வந்த நம்பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். அதன் பிறகு ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி நள்ளிரவு வர பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருப்பாங்க. அதன் பிறகு இரவு 12 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு வீணை வாத்தியத்தோடு இரவு 1:15 மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைவார். பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய பல சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சொர்க்கவாசல் திறப்பை ஒட்டி 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த தமிழகத்தில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் உள்ளிட்ட முக்கிய பெருமாள் கோவில்கள்லையும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு. இதை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் நாம் பார்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதுங்க, நம்மளுக்கு மறுபிறவி கிடையாது, மிக பெரும் பேரை பெறுவோம், பாவங்கள் அனைத்தும் நீங்கும், தெரிந்து செய்த பாவமோ தெரியாது செய்த பாவமோ அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் ஏன் இப்படி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவருடைய 2 காதுகள் இருந்தும் மது கைடபர் என்ற 2 அசுரர்கள் தோன்றுறாங்க. அந்த இருவரும் தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தி வர்றாங்க. இந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாமல் திணறி போகிறாங்க தேவர்கள். விஷ்ணுவினுடைய சக்தியால் உருவான அந்த அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருவரே அடக்க முடியும் அப்படிங்கிற முடிவில் பகவானிடம் தேவர்கள் முறையிடும் போது பெருமாள் மது கைடபருக்கு அவர்களோடு போர் செய்கிறாரு. ஸ்ரீ நாராயணனிடம் யுத்தம் செய்ய முடியாமல் அவர்களிடம் சரணடைகிறாங்க. பகவானே தங்களுடைய சக்தியால் தாங்கள் உருவானதால் எங்களுக்கு நீங்கள் கருடனை காட்ட வேண்டும் அப்படிங்கிற பணிவாக சொல்லி வைகுண்டத்தில் பெருமாளோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறாங்க இந்த அசுரர்கள். தங்களை போல பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சி அசுரர்களாக இருந்தாலும் நல்ல மனதோடு பெருமாள் கிட்ட வேண்டிக்க. இப்படி வருடம் முழுவதும் சொர்க்கவாசல் திறப்பு, அதாவது இந்த ஏகாதசி விரதம் கடைபிடித்தா ரொம்ப நல்லது. அப்படி கடைபிடிக்க முடியாதவங்க வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ஏகாதசியில், வைகுண்ட ஏகாதசியில் நாம் இந்த விரதம் கடைபிடித்து சொர்க்கவாசல் திறப்பை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இங்கு நடக்கக்கூடிய இந்த காட்சிகளை எல்லோராலையும் நேரில் போய் பார்த்து வழிபாடு செய்கிறது கஷ்டம்தான். பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்லையும் அதே போல் திருப்பதி ஆகட்டும், எல்லா சின்ன சின்ன கோவில்களும் கூட இந்த சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த இடங்களுக்கு கூட நம்ம போய் வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதுங்க, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் சிறப்பை நம்மளால் பெற முடியும். குறிப்பிட்டு இந்த திருப்பதியில் 10 நாட்களுக்கு இந்த காட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால ஏராளமான பக்தர்கள் போய் வழிபாடு செய்துட்டு வராங்க. திருப்பதி முழுவதுமே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு வண்ண விளக்குகளால் கோவில்கள் இந்த அலங்காரத்தை காண்பதற்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இந்த திருப்பதி ஆகட்டும், இந்த ஸ்ரீரங்கம் ஆகட்டும் வெகு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக நீங்களும் சொர்க்கவாசல் திறப்பை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பாக நீங்கள் எந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சொர்க்கவாசல் திறப்பு பற்றிய நிறைய சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.